அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கீங்களா? வீட்டில் நல்லபடியாக இருக்கீங்களா? பாடங்களை படிச்சுட்டே இருக்கீங்களா? சரி, இன்னைக்கு நம்ம ஒரு புது பாடல் பற்றி பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பாடத்தை பற்றி பார்க்க போகிறது இல்லை, புது பாடல் ஒன்று நம்ம பாட போகிறோம். பாடல் எதை பற்றின்னு உங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ நான் கொடுக்க போகிறேன். இந்த பாடல் பறவையோட சம்பந்தப்பட்டது. பறவையோட சம்பந்தப்பட்டது. பறவைனா பறவைகளை பற்றி இல்லை, பறவையோடைய ரொம்ப ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு தொடர்புடையது. பறவைகளை பற்றி இல்லை, பறவையுடைய என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு பறவையோட உடம்பிலேருந்து நம்மளுக்கு ஒரு பொருள் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்ன பற்றி தான் நம்ம இன்னைக்கு பாடல் பாட போகிறோம். பாடத்துக்குள்ளே போகலாமா? எல்லாரும் தயாராக இருக்கீங்களா? சரி, இன்னைக்கு வகுப்புக்குள்ளே போயிடலாம். இறகு. பாடலுடைய தலைப்பு என்ன? இறகு. இறகுனா என்ன ஆங்கிலத்தில்? ஃபெதர் இல்லையா? இறகு. இறகு எப்படியெல்லாம் இருக்கும் பார்க்கலாமா? இங்கே பாருங்க, அழகா பல நிறங்களில் இறகு இருக்குது பார்த்தீங்களா? இது என்னது? இறகு இல்லையா? இப்போ இறகு வண்ண வண்ணமாக இருக்குது பார்த்தீங்களா? நிறைய கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த இறகுகளை வச்சு பாடல் பாடிடலாமா? நான் முதல்ல பாடல் உங்களுக்காக வாசித்து காமிக்கிறேன், அடுத்து நான் உங்களுக்காக ஒரு தடவை பாடி காமிக்கிறேன். அதோடு நீங்கள் எனக்கு கூட சேர்ந்து பாடலாம். பார்க்க பார்க்க அழகுதான், பார்க்க பார்க்க அழகுதான், பளபளக்கும் இறகுதான், பளபளக்கும் இறகுதான். நேற்று கண்டு எடுத்தது, நேற்று கண்டு எடுத்தது, நேர்த்தியான இறகிது. பார்க்க பார்க்க அழகுதான், பளபளக்கும் இறகுதான், நேற்று கண்டு எடுத்தது, நேர்த்தியான இறகிது. இறகு பார்க்க எப்படி இருக்கும்? ஒரு உதாரணத்துக்கு ஒரு காக்காவோட இறகு நம்ம கையில் கிடச்சுன்னு வைங்களேன், அது இறகை பார்த்திங்கன்னா எவ்வளவு மென்மையாக இருக்கும்னு தொட்டு பார்த்தா தெரியும். அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப இப்படி பளபளக்கும் இறகுதான், நேற்று கண்டு எடுத்தது, நேர்த்தியான இறகிது. நேற்று கண்டு எடுத்தது, நேர்த்தியான இறகிது. அடுத்தது என்ன வரிகள் இருக்குன்னு பார்த்தலாமா? 7 வண்ணம் காட்டிடும், 7 வண்ணம் காட்டிடும். 7 வண்ணம் எங்கே நம்ம பார்க்க முடியும்? நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பாடலில் படிச்சிருக்கோம். 7 வண்ணம் எதில்? வண்ணம் தொட்டில் படிச்சிருக்கோம். 7 வண்ணம் எதில் இருக்கும்? வானவில்ல இருக்கும் இல்லையா? இதில் பாருங்கள் என்ன போட்டிருக்குன்னு. 7 வண்ணம் காட்டிடும், 7 வண்ணம் காட்டிடும். இந்த நல்ல இறகினை, இந்த நல்ல இறகினை கீழே போட்ட பறவையே, கீழே போட்ட பறவையே, கேட்டால் உடனே தருகிறேன், கேட்டால் உடனே தருகிறேன். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இல்லை, 7 வண்ணம் காட்டிடும் இந்த நல்ல இறகினை கீழே போட்ட பறவையே, கேட்டால் உடனே தருகிறேன். முதல்ல என்ன பார்த்தோம்? பார்க்க பார்க்க அழகுதான், பளபளக்கும் இறகுதான், நேற்று கண்டு எடுத்தது,
நேர்த்தியான இறகிது இல்லையா? அடுத்து இப்போ என்ன பார்த்துருக்கோம்? 7 வண்ணம் காட்டிடும் இந்த நல்ல இறகினை அடுத்தது பாருங்க, 3வது இது பகுதி. எந்த பறவை போட்டதோ, எந்த பறவை போட்டதோ, எங்கு தேடி அலையுதோ, எங்கு தேடி அலையுதோ. அடுத்தது என்ன இருக்கு? சொந்தக்கார பறவையே, சொந்தக்கார பறவையே, வந்து கேட்டால் தருகிறேன், வந்து கேட்டால் தருகிறேன். எந்த பறவை போட்டதோ, எங்கு தேடி அலையுதோ, சொந்தக்கார பறவையே, வந்து கேட்டால் தருகிறேன். முதல்ல என்ன இருக்கு? பார்க்க பார்க்க அழகுதான், பார்க்க பார்க்க அழகுதான், பளபளக்கும் இறகுதான், நேற்று கண்டு எடுத்தது நேர்த்தியான இறகிது. 7 வண்ணம் காட்டிடும், 7 வண்ணம் காட்டிடும் இந்த நல்ல இறகினை, இந்த நல்ல இறகினை, கீழே போட்ட பறவையே, கீழே போட்ட பறவையே, கேட்டாலுடனே தருகிறேன், கேட்டாலுடனே தருகிறேன். எந்த பறவை போட்டதோ, எந்த பறவை போட்டதோ, எங்கு தேடி அலையுதோ, எங்கு தேடி அலையுதோ, சொந்தக்கார பறவையே, சொந்தக்கார பறவையே, வந்து கேட்டால் தருகிறேன், வந்து கேட்டால் தருகிறேன். பாடலை பாடிடலாமா? முதல்ல நான் பாடுறேன், அப்புறம் உங்களுக்காக நான் நிறுத்தி நிறுத்தி. பளபளக்கும் இறகுதான், பார்க்க பார்க்க அழகுதான், பளபளக்கும் இறகுதான், நேற்று கண்டு எடுத்தது நேர்த்தியான இறகிது, நேற்று கண்டு எடுத்தது நேர்த்தியான இறகிது. பாடலாமா? திருப்பி ஒரு தடவை பாடலாமா? பார்க்க பார்க்க அழகுதான், பளபளக்கும் இறகுதான், பார்க்க பார்க்க அழகுதான், பளபளக்கும் இறகுதான், நேற்று கண்டு எடுத்தது நேர்த்தியான இறகிது, நேற்று கண்டு எடுத்தது நேர்த்தியான இறகிது. அடுத்தது என்ன இருக்கு பார்க்கலாமா? 7 வண்ணம் காட்டிடும் இந்த நல்ல இறகினை, 7 வண்ணம் காட்டிடும் இந்த நல்ல இறகினை, கீழே போட்ட பறவையே, கேட்டால் உடனே தருகிறேன், கீழே போட்ட பறவையே, கேட்டால் உடனே தருகிறேன். அடுத்தது இந்த 4 வரியும் பாடி காத்துலாமா? 1 2 3 ஸ்டார்ட். 7 வண்ணம் காட்டிடும் இந்த நல்ல இறகினை, 7 வண்ணம் காட்டிடும் இந்த நல்ல இறகினை, கீழே போட்ட பறவையே, கேட்ட பாட போறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் பாடிடுங்க, சரியா? 7 வண்ணம் காட்டிடும் இந்த நல்ல இறகினை, 7 வண்ணம் காட்டிடும் இந்த நல்ல இறகினை, 7 வண்ணம் காட்டிடும் இந்த நல்ல இறகினை, கீழே போட்ட பறவையே, கேட்டால் உடனே தருகிறேன், கீழே போட்ட பறவையே, கேட்டால் உடனே தருகிறேன். புரிஞ்சுதா? அடுத்த செட்டுக்கு போகலாமா? எந்த பறவை போட்டதோ, எந்த பறவை போட்டதோ, எங்கு தேடி அலையுதோ, எங்கு தேடி அலையுதோ, சொந்தக்கார பறவையே, வந்து கேட்டால் தருகிறேன், சொந்தக்கார பறவையே, வந்து கேட்டால் தருகிறேன். எந்த பறவை போட்டதோ, எந்த பறவை போட்டதோ, எங்கு தேடி அலையுதோ, எங்கு தேடி அலையுதோ,
சொந்தக்கார பறவையே வந்து கேட்டால் தருகிறேன். சொந்தக்கார பறவையே வந்து கேட்டால் தருகிறேன். பழக்கும் இறகுதான் பார்க்க பார்க்க அழகுதான். பழப்பழக்கும் இறகுதான் நேற்று கண்டு எடுத்தது நேர்த்தியான இறகிது. நேற்று கண்டு எடுத்தது நேர்த்தியான இறகிது. 7 வண்ணம் காட்டிடும் 7 வண்ணம் காட்டிடும் இந்த நல்ல இறகினை. 7 வண்ணம் காட்டிடும் இந்த நல்ல இறகினை. கீழே போட்ட பறவையே கேட்டால் உடனே தருகிறேன். கீழே போட்ட பறவையே கேட்டால் உடனே தருகிறேன். எந்த பறவை போட்டதோ எந்த பறவை போட்டதோ எங்கு தேடி அலையுதோ எங்கு தேடி அலையுதோ. சொந்தக்கார பறவையே வந்து கேட்டால் தருகிறேன். சொந்தக்கார பறவையே வந்து கேட்டால் தருகிறேன். இப்போ நம்ம இந்த பாடலை பற்றி பார்த்துட்டோம், பாடி பார்த்துட்டோம் இல்லையா? அடுத்து பயிற்சிக்கு நம்ம வந்துட்டோம். பயிற்சியில் முதல் பயிற்சி என்ன இருக்குது பாருங்கள். படித்து பழகுக. படித்து பழகுக. அழகுதான். அழகுதான் முதல் வார்த்தை என்ன இருக்குது பாருங்க. அழகுதான். 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 அழகு. அழகு. தாயின் தான். அழகுதான். அடுத்தது இறகுதான். எடுத்தது. எடுத்தது. இத்தது. எடுத்தது. இறகிது. 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 பறவையே. 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 தருகிறேன். 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 போட்டதோ. 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 அலையுதோ. 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 இது எல்லாமே என்னது? படித்து பழகக்கூடிய வார்த்தைகள். இந்த பாடத்தில், அதாவது இந்த இறகு பாடலில் நம்ம படித்து பழகக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, படித்தும் எழுதியும் பழகுக. படித்தும் எழுதியும் பழகுக. இப்போ அடுத்த பயிற்சி படித்தும் எழுதும் பழகுக பார்த்துருவோம். பார்க்க பார்க்க. பார்க்க பார்க்க. பார்க்க பார்க்க இருக்குது பார்த்தீங்களா? பார்க்க பார்க்க. பார்க்க பார்க்க. பழப்பழக்கும். பழப்பழக்கும். அடுத்தது நேர்த்தியான. நேர்த்தியான. அடுத்தது கண்டு எடுத்தது. கண்டு எடுத்தது. கண்டுன்னா பார்க்கறது இல்லையா? 7 வண்ணம். 7 வண்ணம். உடனே தருகிறேன். உடனே தரு. கார பறவை. சொந்தக்கார பறவை. பார்க்க பார்க்க. பழப்பழக்கும். நேர்த்தியான. கண்டு எடுத்தது. 7 வண்ணம். உடனே தருகிறேன். வந்து கேட்டால். சொந்தக்கார பறவை. இப்போது இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? படித்தும் எழுதியும் பழகி பார்க்க போகிறோம். முதல்ல அழகுதான், இறகுதான்,
அடுத்தது என்ன பார்த்தோம்? எடுத்தது இறகிது, பறவையே தருகிறேன், போட்டதோ அலையுதோ பார்த்தோம் இல்லையா? அடுத்தது இந்த வார்த்தைகள் அடுத்தது பாருங்க. பார்க்க பார்க்க பளபளக்கும் நேர்த்தியான, கண்டு எடுத்தது 7 வண்ணம், உடனே தருகிறேன், வந்து கேட்டால் சொந்தக்கார பறவை. இந்த வார்த்தையெல்லாம் நம்ம படித்து எழுதியும் பார்க்க போகிறோம். பொறுத்துக. அடுத்த பயிற்சி என்ன இருக்குது? பொறுத்துக. இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒத்த ஓசையுடைய சொற்களை பொறுத்துக. ஒரே ஓசையில் ஒரே சவுண்டில் வரக்கூடிய சொற்களை நாம் இப்போது பொருத்த போகிறோம், அதாவது மேட்ச் பண்ண போகிறோம். என்னென்ன இருக்குது, எப்படி எப்படி பண்ணணும்னு பார்த்துடலாம். இந்த பக்கம் அதே ஓசையில் முடியக்கூடிய என்ன இருக்குது பாருங்கள். அலையுதோ, இதை பொருத்த முடியுமா? இல்லை இல்லையா? அடுத்தது என்ன? இறகிது. இறகிது, இதை வந்து பொருத்த முடியும். பொருத்த முடியும். ஏன்னா இந்த எந்த இந்த எந்த ஒரே ஓசையில் முடியக்கூடிய சொற்களாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த எந்த. இரண்டாவது கேள்வி, அழகுதான். அழகுதான். அழகுதான்ங்கிறதுக்கு இந்த பக்கம் என்ன இருக்குது பாருங்கள். இறகுதான். அழகுதான், இறகுதான் ரெண்டும் ஒரே ஓசையில் முடியக்கூடியதாக இருக்குது பாருங்கள். இது ரெண்டும் சரியான குறிப்பு. போட்டதோ, மூன்றாவது கேள்வி என்ன? போட்டதோ. போட்டதோ அலையுதோ. போட்டதோ அலையுதோ. நான்காவது, எடுத்தது இறகிது. எடுத்தது இறகிது. இப்போது நம்ம ஒரு புது பயிற்சி பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம பாடங்களில் படித்தது என்னென்ன பார்த்துருக்கோம்? சரி தவறு, பொறுத்துக, வாய்மொழி, அதாவது ஓரல் கொஷின் ஆன்சர், ஒரு லைனில் கொஷின் ஆன்சர்ஸ் பார்த்துருக்கோம். படித்தும் எழுதியும் பழகுக பார்த்துருக்கோம். விடுபட்ட எழுத்துக்கள் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம புது பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். என்ன பயிற்சின்னு பார்த்துடலாமா? விலங்குகளின் கண்களை கண்டுபிடி. இப்போ நான் ஒரு சில விலங்குகளுடைய கண்களை காட்ட போகிறேன். அது என்னன்னு உங்களோட சேர்ந்து நானும் கண்டுபிடிக்க போகிறேன். கண்டுபிடிச்சிடலாமா? சரி. ஆஹா, எவ்வளோ பெரிய கண்ணு பாருங்க. கூர்மையான கண்ணாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி கூர்மையான கண் இருக்கு. குயில் இல்லையே. குயிலுக்கு குட்டி கண்கள்ல. ஆடு இல்லை, ஆடுக்கும் இந்த மாதிரி கூர்மையான பார்வை இருக்காது. அப்போ கூர்மையான பார்வையுடைய விலங்கு எது? உங்களுக்கு நான் இப்போ இதில் ஒரு க்ளூ கொடுக்க போகிறேன். என்னன்னா, இந்த கண்களை உடைய விலங்கு ஒரு பறவை. பதில் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். இந்த கண்களுக்கு உரிய விலங்கு என்னது? ஆந்தை. ஆ இன் தை. ஆந்தை. ஆந்தைன்னு என்னது? அவுல். ஆந்தை. இந்த கண்கள் ஆந்தைக்கு சொந்தமானது. அடுத்தது, இந்த விலங்கை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்க போகிறேன். என்னன்னா, இந்த விலங்கு மரத்து மேலே ஏறி இறங்கும். ஆனால் குரங்கு இல்லை.
பழங்களை விரும்பி சாப்பிடும். நீளமான வால் உண்டு. உடம்புல வெள்ளை வெள்ளையா கோடுகள் உண்டு. அது என்ன? அணில். அணில் இதற்கு சரியான விடை. இந்த கண்கள் யாருக்கு சொந்தமானது? அணிலுக்கு சொந்தமானது. அடுத்து யாருடைய கண்கள் பார்க்க போறோம்னு பார்த்துடலாமா? எனக்கு தெரிஞ்சு இது எல்லாருமே எளிமையாக கண்டுபிடிக்கக்கூடிய கண்கள் தான். பெரிய உருவம் இருக்கும். இதுக்கு முன்னாடி பெரிய கை இருக்கும். நமக்கு 2 கை இருக்கு இல்லையா, அதுக்கு கூட ஒரு கை இருக்கும். பெரிய உருவம், முன்னாடி ஒரு கை பெருசாக இருக்கும். அந்த கை ஆடிட்டே இருக்கும். இப்படி அப்படியும் ஆடிட்டே இருக்கும். இதனுடைய காதுகள் பெருசாக இருக்கும். என்ன விலங்குன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? பதில் என்ன? யானை. 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 இதற்கு பதில் என்ன? யானை. அடுத்தது இந்த விலங்கு. இதுக்கு ஒரு க்ளூ தரேன். வேகமாக ஓடும். வேகமாக ஓடும், ஆனால் சிறுத்தை இல்லை. அந்த காலத்தில் பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் தன்னுடைய ரதத்தில், தன்னுடைய வண்டியில் இந்த விலங்கை தான் கட்டி வைப்பாங்க. அடுத்தது கண்டுபிடிச்சிட்டிங்களா? பதில் என்ன? குதிரை. குதிரை. எல்லாரும் அருமையாக எல்லா பதில்களையும் கண்டுபிடிச்சிட்டிங்க. அதுக்காக உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஸ்டார் கிளாப். இப்போ அடுத்த பயிற்சி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துடலாம். இந்த பயிற்சிக்கு, அது இந்த ஆக்டிவிட்டிக்கு என்ன பேர் வச்சுருக்கு பார்த்தீங்களா? உணவளித்தது யார்? உணவளித்தது யார்? நம்ம இங்கே ஒரு குட்டி கதை ஒன்று பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப குட்டி கதை ஒன்று பார்க்க போகிறோம். பாருங்க. ஒரு அம்மா பறவை குட்டி பறவை கிட்ட கேட்குது, பசிக்கிறதா? தாமதமாகி விட்டது. பசிக்கிறதா? தாமதமாகி விட்டது அப்படின்னு அம்மா பறவை கவலையாக குட்டி பறவை கிட்ட சொல்லுது. அதுக்கு குட்டி பறவை ஒரு பதில் சொல்லுது. இல்லை அம்மா, ஏற்கனவே உணவு கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லுது குட்டி பறவை. என்ன சொல்லுது? இல்லை அம்மா, ஏற்கனவே உணவு கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லுது. அம்மா பறவைக்கு ஒரே குழப்பம், கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்க. அப்படியா? யார் உணவு கொடுத்தது? யார் உணவு கொடுத்தது அப்படின்னு கேட்குறாங்க. அது இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த குட்டி பறவைக்கு உணவு கொடுத்தது, அதாவது சாப்பாடு கொடுத்தது யாரா இருக்கும்? இங்க சில பறவைகள் இருக்கு பார்த்தீங்களா? 5 பறவைகள் இருக்கு. இந்த பறவையில் எந்த பறவை அந்த குட்டி பறவைக்கு உணவு கொடுத்துருக்கும்? கண்டுபிடிப்போமா? இந்த மரத்தில் யார் கொடுத்துருப்பாங்கன்னு ஏதாவது க்ளூ கண்டுபிடிப்போமா? ஓகே.
நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா? சரி, உங்களுக்கு நான் யாருன்னு இப்போ சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி யாருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்க போகிறேன். நீங்களே கெஸ் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்க, கூட்டுக்குள்ள ஒரு இறகு இருக்கு. கவனிச்சிங்களா? அது என்ன நிறத்தில் இருக்கு? கருப்பு நிறத்தில் இருக்கு இல்லையா? கருப்பு நிறத்தில் ஒரு இறகு இருக்கு கூட்டுக்குள்ள. ஆனால் இந்த பறவைகளுடைய உடம்புல கருப்பு நிறமே இல்லை. கவனிச்சிங்களா? அப்போ உணவு கொடுத்தது யாரா இருக்கும்? உணவு கொடுத்தது யாரா இருக்கும்? இந்த 5 பறவைகளில் எந்த பறவைக்கு கருப்பு இறகு இருக்கு? சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த கருப்பு இறகுள்ள கருப்பு நிற உடம்பை கொண்ட காகம் தான். விடை என்ன? காகம். சரி, நம்ம இன்னைக்கு ஒரு பாடல் பற்றி பார்த்தோம், இறகு பற்றி பார்த்தோம். அந்த பாடலேருந்து படித்து பழகு, எழுதி பழகுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? நிறைய வார்த்தைகள் பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க்காக வீட்டு பாடம் பார்த்தீங்கன்னா, அந்த படித்து பழகுகவும் படித்து எழுதி பழகுகவும் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா வார்த்தைகள் இந்த பாடத்துலேருந்து. அதை நீங்கள் உங்கள் நோட்டு புத்தகத்தில் எழுதி பார்த்து எனக்கு அனுப்பணும். அடுத்த வகுப்பில் உங்களை பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம்.